உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் நிதியுதவி திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்துள்ளார். 2018 டிசம்பர் 1 முதல் கணக்கிட்டு மார்ச் 31ஆம் தேதிக்குள் முதல் தவணை தொகையாக 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று மோடி தெரிவித்துள்ளார். 12 கோடி சிறு குறு விவசாயிகளுக்கு நிதியுதவி தரும் திட்டம் 75,000 கோடியில் செயல்படுத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பூரண நலம் பெற்று தாயகம் திரும்பியதற்கு நேர்த்திக்கடன் செய்தும் அவர் நீண்ட ஆயுள் பெற்ற வேண்டியும் தேமுதிக உலக வாட்ஸ்அப் குழு சார்பாக விருகம்பாக்கம் சக்தி கருணாக புற்று அம்மன் திருக்கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகம் செய்யப்பட்டது. விருகை பகுதி செயலாளர் வே லட்சுமணன் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் வழங்கும் விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில துணை செயலாளர் பார்த்தசாரதி மற்றும் மேற்கு சென்னை மாவட்ட செயலாளர் ஜே தினகர் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டனர். பின்னர் ஆலயத்தில் இருந்து கேப்டன் இல்லத்திற்கு மேலதாளங்களுடன் ஊர்வலமாக சென்று ஆலயத்தில் பூஜிக்கப்பட்ட பிரசாதத்தினை திருமதி பிரேமலதா விஜயகாந்திடம் வழங்கினர். இந்த நிகழ்வில் மேற்கு சென்னை மாவட்ட நிர்வாகிகள், பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தொண்டர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட தேமுதிகவினர் கலந்து கொண்டனர். முன்னதாக பகுதியைச் சார்ந்த ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளான இன்று அவரை புகழ்ந்து பிரதமர் மோடி கருத்து பதிவிட்டுள்ளார். அதே சமயம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று முதல் முறையாக மோடியின் படம் வைக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியிடம் ஜெயலலிதா கோரிக்கை மனு அளிப்பது போன்ற படம் வைக்கப்பட்டிருப்பது அதிமுக தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூரில் பள்ளி ஆசிரியை பயங்கரமான முறையில் கொல்லப்பட்ட சம்பவத்தில் தேடப்பட்டு வந்த கொலையாளி திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் பள்ளிக்குள் புகுந்து ஆசிரியை ரம்யாவை கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தப்பியோடிய ராஜசேகர் என்பவர் தலைமறைவாக இருந்து வந்தார். போலீசார் அவரை தேடி வந்த நிலையில் உளுந்தூர்பேட்டை அருகே தொப்பையான் குளத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அவரது சடலத்தை மீட்ட போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அடிமை ஆட்சியை மிரட்டி கூட்டணி போட்டுள்ள பாரதிய ஜனதாவுக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக காங்கிரஸ் கூட்டணி 40க்கு 40 என வெற்றி பெற்று மத்தியில் ராகுல் காந்தி பிரதமராவது உறுதி என்றும் குறிப்பிட்டார். திமுக காங்கிரஸ் ஆட்சியின் போது நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் குறித்து பட்டியலிட்டு பேசிய ஸ்டாலின், மோடி மக்களுக்கு செய்த நலத்திட்டங்கள் குறித்து பட்டியல் போட தயாரா என்று அறைகூவல் விட்டார். ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பாளர் முகிலன் கொலை செய்திருக்க கூடுமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளதாக மே 17 இயக்கத்தினர் கவலை தெரிவித்துள்ளனர். மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி, டைசன், விடுதலை தமிழ் புலிகள் அமைப்பின் தலைவர் குடந்தை அரசன் உள்ளிட்டோர் கூட்டாக திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது முகிலன் விஷயத்தில் அரசு மெத்தனம் காட்டாமல் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டனர். கார்ப்பரேட்டுகளுடன் அரசு கைகோர்த்து செயல்பட்டு வருகிறது என குற்றம் சாட்டிய அவர்கள், முகிலனின் உயிருக்கு பாதிப்பு என்றால் அதற்கு அரசுதான் பொறுப்பு என்று தெரிவித்தனர். ஆலோசனை கூட்டம் ஒன்று சென்னையில் வச்சிருக்கோம். 27ஆம் தேதி குறித்த ஆர்ப்பாட்டம் சென்னையில் திட்டமிட்டிருக்கிறோம். ஏன்னா நாங்கள் 22ஆம் தேதி வரைக்கும் பொறுத்திருந்தோம். அரசு பதில் என்ன சொல்லணுன்றதை பார்த்துருந்தோம். ஒன்றும் பெரிய பதில் எதுவும் வரல. நாங்கள் காவல்துறை நம்பி தான் இந்த இடத்துல நின்று இருக்கிறோம். நீங்கள் புலனாய்வு பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க எதுவுமே சொல்லலை. ஆகவே நாங்கள் பொது வெளியில் போராட்டங்கள் நடத்த வேண்டிய நெருக்கடி அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. 25ஆம் தேதி ஆலோசனை இருக்குது. 27ஆம் தேதி சென்னையில் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் இருக்குது. நிச்சயமாக பெருந்திரளான மக்கள் அதை திரட்டும். நாங்கள் பெருங்குடை அடுத்துள்ள கல்லுக்குட்டையில் சென்னை மாவட்ட செஞ்சிலுவை சங்கம் சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். சென்னையில் பல்வேறு இடங்களில் காய்ச்சல் உள்ளிட்ட தொற்று நோய்கள் வேகமாக பரவி வரும் நிலையில் அதை தடுக்க தமிழக அரசுடன் சேர்ந்து செஞ்சிலுவை சங்கமும் முயற்சி செய்து வருகிறது. நோய் தொற்றை கண்டறிந்து சிகிச்சை அளிக்கும் விதமாக சென்னை மாவட்ட செஞ்சிலுவை சங்கம் சார்பில் மாதம் ஒன்றுக்கு 5 இடங்களில் மருத்துவ முகாம் நடத்த திட்டமிட்டுள்ளது. அதன்படி பெருங்குடி அடுத்த கல்லுக்குட்டை பகுதியில் நடைபெற்ற மருத்துவ முகாமை வேலுச்சேரி வட்டாட்சியர் ஜெகன் ஜீவன் ராம் தொடங்கி வைத்தார். ரெட் கிராஸ் சென்னை மாவட்ட செயலாளர் டாக்டர் சத்யநாராயணன், ரெட் கிராஸ் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் கோமதி தலைமையில் நடைபெற்ற முகாமில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு மருத்துவ சிகிச்சை பெற்று பயனடைந்தனர். அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் பாதை இயக்கத்தின் சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வந்த சகாயம் IAS அறிவியல் கண்காட்சியினை பார்வையிட்டு மரக்கன்றுகளை வழங்கினார்.
பின்பு மாணவர்களிடையே பேசிய போது தமிழ் அழிவின் தொடக்கம் எது என்றால் அது தங்களுடைய உறவுகளை அந்நிய மொழியில் அழைப்பதுதான் என்று கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சகாயம் IAS, பல கிராம நிர்வாக அலுவலர்கள் தங்கள் அலுவலகங்களில் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்ற சொல்லோடு பணிபுரிவதை பார்க்க முடிவதாகவும் லஞ்ச ஊழலுக்கு எதிரான மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை என தெரிவித்தார். வரகனூர் பட்டாசாலை வெடிவிபத்தில் பலியானவர்களின் குடும்பங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க கோரி உடல்களை வாங்க மறுத்த உறவினர்கள் மறுப்பு தெரிவித்ததால் பெரும் பதற்றம் நிலவியது. இதனைத் தொடர்ந்து சங்கரன் கோவில் DSP ராஜேந்திரன் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்ததை அடுத்து உடல்களை உறவினர்கள் வாங்கி சென்றனர். முன்னதாக உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் காசோலையை அமைச்சர் ராஜலட்சுமி வழங்கினார். சென்னை அடுத்த மாங்காடு பட்டூர் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் 25ஆம் ஆண்டு விழா பள்ளி தாளாளர் பல்கீஸ் பேகம் தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பட்டிமன்ற பேச்சாளர் சுல்தான் பர்வீன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு எதிர்காலத்தை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேசினார். வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கின்ற ஒவ்வொருவரும் சாதனையாளர்களை என்று புகழாரம் சூட்டினார். மேலும் இந்த விழாவில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த விழாவில் சமூக ஆர்வலர் பட்டூர் ஜபருல்லா மற்றும் சக்தி கிருஷ்ணராஜா, பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு மேலும் பல்வேறு செய்திகள் காத்திருக்கின்றன. கிடைக்கிறது. சிதம்பரம் அடுத்த பரங்கிப்பேட்டை உள்ளிட்ட 22 கிராம மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் போராட்டம் நடத்தினர். கடலில் சுருக்குமடி, இரட்டை மடி மீன்பிடி வலைகளை பயன்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்க போராட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது. மறைந்த ஜெயலலிதா பிறந்த நாளையொட்டி டிடிவி தினகரன் ஆதரவாளர் திருவான்மியூர் துரைராஜ் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஜெயலலிதா பிறந்த நாள் தமிழகமெங்கும் அதிமுகவினரால் கொண்டாடப்பட்டு வருகிறது. பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டு வருகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் சுங்க கட்டணம் கொடுக்க மறுத்தவரை ஊழியர் தாக்கியதால் ஆத்திரமடைந்த வாகன ஓட்டிகள் நலசங்கம் மற்றும் முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினர் மணலூர்பேட்டை காவல் நிலையத்திற்கு எதிரே மறியலில் ஈடுபட்டனர். அப்போது மணலூர்பேட்டையைச் சேர்ந்த தாஜ் என்பவர் தனது வாகனத்தில் குளிர்பானத்தை ஏற்றிக்கொண்டு சென்றபோது சுங்க கட்டணம் வசூலிக்கும் பெரியான் என்பவர் சுங்க கட்டணம் கேட்டதாகவும் அதற்கு உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விலக்கு உள்ளதால் தர முடியாது என்று கூறிய தாஜை பெரியான் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்துள்ள முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட கர்நாடக எல்லையை ஒட்டிய பகுதியில் வனப்பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்டது. இதில் பல ஏக்கர் வனப்பகுதிகள் எரிந்து சாம்பலானது. சருகுகள் எளிதில் தீப்பற்றக்கூடிய நிலையில் மற்ற இடங்களில் தீ ஏற்படாமல் இருக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் அருகே ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரு வீடு எரிந்து முழுவதும் சேதமடைந்தது. வீட்டில் இருந்த 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகியதால் பாதிக்கப்பட்ட ஜெயமணி சோகத்தில் ஆழ்ந்துள்ளார். கண்ணமாச்சத்திரத்தைச் சேர்ந்த ஜெயமணி என்பவர் தனது வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது திடீரென வீடு தீப்பற்றியதாக கூறப்படுகிறது. அனல் தாக்குவதை அறிந்து முடித்து பார்த்தபோது வீடு எரிந்ததால் உடனே வெளியே வந்து உயிர் தப்பியதாக கூறுகிறார் ஜெயமணி. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். மேலும் சம்பவம் தொடர்பாக கண்ணமாச்சத்திரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நடத்திய முதல்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் அனுமதியின்றி வெடிவைத்து பாறைகளை உடைக்கும் கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கணபதிபாளையம் ஊராட்சியில் உள்ள தனியார் இடத்தில் திமுக பிரமுகர் ஒருவரின் ரியல் எஸ்டேட் மூலம் சைட் அமைக்கும் பணி நடந்து வருகிறது. இந்நிலையில் அவரது இடத்திற்கு முன்புள்ள புறம்போக்கு இடத்தில் பாறைகள் இருந்துள்ளது. அவை விற்பனைக்கு இடையூறு ஏற்படும் என்பதால் அதனை வெடிவைத்து தகர்த்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் தாங்கள் பயன்படுத்தி வந்த பாறையை உடைத்ததற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேலும் திமுக பிரமுகர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். லால்குடி அடுத்த தின்னக்குளம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டனின் மகன் தமிழ்வாணன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த குற்றவாளிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டனர்.
கல்லூரி மாணவி பிரியாவுடன் கடந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்ற தமிழ்வாணனை வழிமறைத்த 4 பேர் கொண்ட கும்பல் கத்தியால் குத்திவிட்டு தப்பியோடியுள்ளனர். இதில் காயமடைந்த தமிழ்வாணன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த கொலை குறித்து போலீசார் வழக்கு பதிந்து 2 தனிப்படை அமைத்து கொலையாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் லால்குடி அருகே புஞ்சை சங்கேந்தி கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திகேயன், பிரதாப் உள்ளிட்டோரை கைது செய்துள்ளனர்.